அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ரவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கடையில் வாங்கின மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது வீட்டில் ரவை வச்சு செஞ்சுருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 10லேருந்து ஒரு 15 முந்திரி எடுத்துக்கோங்க. இது கூட 10லேருந்து 15 பாதாம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம். இல்லை முந்திரி மட்டும் கூட 2 பங்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பிஸ்தா சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது காஞ்ச தேங்காய் தான், டெசிகேட் ஃபோன் கடையில் கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம தேங்காவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். தேங்காய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சேர்க்குறோம். இதுக்கப்புறம் அரை கப்பும் கொஞ்சம் கம்மியாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு ஜாஸ்தி வேணாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணால் அரை கப் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். லைட்டாக குறைன்னு அரைக்கணும். பாதாம் முந்திரிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி வந்திருக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனில் தான் நெய் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் நெய் சேர்த்துருக்கேன். ரொம்பவும் நெய்யெல்லாம் அதுக்கு தேவையில்லைங்க. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பொடியான ரவையை எடுத்துக்கோங்க. குண்டான ரவை இருந்துச்சுன்னா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த நெய்லேயே இந்த ரவை நல்லா வறுக்கணும். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நல்லா வறுப்பட்டுச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். இந்த ரவை வேக வைக்க போகிறோம். அதனால் 1 கப் ரவைக்கு அரை கப் பால் போதும். ரொம்பலாம் இந்த ரவை வெந்துடக்கூடாது. அரை கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதிலே கொஞ்சம் ரவை வெந்துடும். நம்ம முதல்ல வறுத்துருக்கோம் இல்லையா, இப்போ பால் சேர்த்துட்டோம். ரவை இதிலே வெந்துடும். நமக்கு உடனே இறுகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து இது நல்லா கலந்து விடலாம். ரவை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அரை கப் தானே பால் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை பாருங்கள் இந்த மாதிரி தான் உதிரியாக இருக்கும். ஏன்னா நம்ம அரை கப் அளவுக்கு தானே பால் சேர்த்துருக்கோம், அதனால் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில். பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். எனக்கு மீடியமான இனிப்பு போதும் அப்படின்றதுனால அரை கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா 3/4 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். இல்லை 1 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான் இது. சர்க்கரையை அப்படியே சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுனா இலகி வந்துடும். அப்படி நமக்கு வரக்கூடாது. இப்படி சேர்ந்து தான் வரணும். நமக்கு ரொம்ப இலக்கம் கொடுக்காம இந்த லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், சர்க்கரைலாம் கரைஞ்சி திரும்ப இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் சர்க்கரையை அப்படியே சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி வராது நமக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல, அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுன்னா பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த சைஸே போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக நான் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த சைஸில் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். இது இருக்கட்டும். இப்போது ரவை போய் பார்க்கலாம். ரவை ரொம்பலாம் ஆறலைங்க. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் இல்லையா, இது கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போ கையாலே இதை நல்லா பிசைய போகிறோம். எந்த அளவுக்கு பிசைங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வரும் கரெக்டாக ஷேப்லாம். அதனால் நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு பிசைங்களோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சூடாக தான் இருக்குது. சூட்லேயே தான் நான் பிசைகிறேன். ரொம்பலாம் சூடாக இருந்தால் பிசைய முடியாது. லைட்டாக கை பொறுக்கிற சூடு தானே பிசைய ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க.
இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன் நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வரவே மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சமாக பால் தெளிச்சுக்கோங்க. இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை பால் கொஞ்சம் கூட தெளிச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ரவையும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இப்போது இதில் உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருண்டிட்டு இந்த மாதிரி கையால் தட்டிக்கோங்க. தட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல உருண்டை அதை வந்து நடுவில் வச்சுட்டு நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது லட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேடா ஷேப் பண்ணிக்கிறேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன். ரவையே அதனால் ஷேப் வராதுன்னு நினைக்காதீங்க. நல்லா பசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் சூப்பராகவே வரும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. எங்கேயுமே விரிசல் வரவே இல்லை. நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோக்காக தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து சிலுவை வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு ரவை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க ரவையை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்க முடியும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.